ஹாய், வெல்கம் டு இந்தியன் சிட்டிசன் சேனல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஓகே, அதாவது பெங்களூர்ல ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், அதாவது மிடில் கிளாஸ் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஆவரேஜ் மிடில் கிளாஸ் சொல்லுவாங்கல்ல, அவங்களாம் இருக்கிற ஒரு ஏரியாவில் மாடியில் ஒரு ஈவினிங் டைம்ல வந்து எல்லாரும் சந்தேகப்படுற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது அந்த அந்த மாடி வீட்டுல இருந்து ரொம்ப ஸ்மெல் வந்திருக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு. அது அந்த சந்தேகத்தின் பேர்ல சரி, ஓகே, ஏதாவது ஒரு சின்ன ஸ்மெல்லா தான் இருக்கும், இது வந்து வேற கெட்டு போன பொருளா இருக்கும், அதனால ஸ்மெல் ரொம்ப அடிக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பட் டிலே ஆக ஆக டைம் ஆக ரொம்ப ஸ்மெல் அடிச்ச உடனே அவங்க வந்து அந்த ஓனர், அதாவது பர்டிகுலர் அந்த வீடோட ஓனர் பாத்தீங்க, ஓனருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வாங்க, ரொம்ப ஸ்மெல் அடிக்குது, என்ன பிரச்சனைன்னு தெரியல, கொஞ்சம் வந்து செக் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த வீடு வந்து வெளியில பூட்டின்னு இருக்கு. ஸோ வந்து ஸ்பேர் கீயை வச்சு ஓபன் பண்ணி உள்ள போயிருக்காங்க. உள்ள போனவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக். உள்ள போனவங்க ஃபுல்லா வீடை பார்த்திருக்காங்க. ஒரு நார்மலா தான் இருந்திருக்கு, எதுவுமே வந்து சந்தேகப்படுற மாதிரி இல்ல. ஸோ கரெக்டா அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்துல போன உடனே அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து ரத்தம் வந்து அப்படியே சொட்டு சொட்டா வந்து வந்திருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப பெரிய ஒரு ஷாக். அந்த வீட்டுல குடியிருந்த 29 வயசு இளம் பெண் மகாலட்சுமி அப்படின்ற ஒரு பெண்ணு 28 துண்டுகளா வெட்டி கொலை செய்யப்பட்டு அந்த ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஷாக். உடனே போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உடனே வந்து விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விசாரணையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த கொலை வந்து 1 வீக் இல்ல 2 வீக்ஸ் முன்னாடி நடந்திருக்கணும். ஏன் அப்படின்னா, உடம்புல இருந்து புழுக்கள் வந்து வராம இருக்கு. ஸோ உடம்பு வந்து கெட்டு போயிருச்சு. ஸோ மேக்ஸிமம் 1 வீக் 2 வீக்ஸ் ஆனாதான் உடம்புல இருந்து புழுக்கள் வரும். அதனால ஸோ கண்டிப்பா வந்து இப்போ ரீசெண்டா நடந்த சம்பவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஆல்ரெடி மேரிட் ஆன பர்சன். ஒரு 4 வயசு குழந்தை இருக்கு. ஆல்ரெடி என்னன்னா ஒரு 5 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த வீக்ல வந்து ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. ஹஸ்பண்டுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க அந்த கொலை இந்த மாதிரி நடந்து அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து இவங்களை பார்க்க வந்திருக்காங்க. அந்த கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு வந்தவொடனே போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்ன சொன்னாரு அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட், இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு. எதனால அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த மாதிரி அவங்களுக்கு வேற ஒரு அஃபேர் இருந்திருக்கு, அது எனக்கு தெரியும். ஸோ அதனாலதான் வந்து என்னோட குழந்தையும் நான் வந்து என்கிட்ட வச்சுக்கிட்டு அவங்க வந்து தனியா வந்து போறேன்னு சொல்லி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்கம் பக்கத்துல விசாரிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து காலையில 9 மணிக்கு ஒர்க் போறாங்க அப்படின்னா ஈவினிங் வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அடிக்கடி ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டு போவாரு, வந்துட்டு போவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ போலீஸ் சைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை அந்த பர்டிகுலர் அதாவது அஃபேர் பர்சன் பாத்தீங்க அப்படின்னா 2 பேத்துக்கும் இடையில ரொம்ப பெரிய சண்டை வந்திருக்கும். சோ ரொம்ப கோவத்தின் அடிப்படையில் அவங்க வந்து 2 பேர் அந்த பர்டிகுலர் பர்சன் இவங்களை வந்து கொலை பண்ணி வெட்டி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு போயிருக்காரு. ஆனா பட் போலீஸ் சந்தேகப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, வேற ஏதாவது இடத்துல இந்த மாதிரி கொலை பண்ணி அதை இங்க கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அண்ட் என்ன அப்படின்னா, இதுல தெரியாத விஷயம், அதாவது அந்த பொண்ணை பத்தி தெரியாத ஒரு விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஆக்சுவலா இவங்க வந்து இந்தியா கிடையாது, இவங்க வந்து நேபாள். ஃபேமிலி வந்து நேபாள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 35 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இங்க மைக்ரேட் ஆகி வந்திருக்காங்க ஒர்க்குக்காக. ஏன்னா அங்க ஒர்க்கு ரொம்ப கஷ்டப்பட்டனால இங்க வந்து ஃபேமிலி இங்க வந்திருக்கு. இவங்க வந்து இந்த மகாலட்சுமின்ற பெண் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது செப்டம்பர் 2 வந்து லாஸ்டா அவங்க வீட்டுல பேசின கால், அதுக்கப்புறம் வந்து பேசவே இல்லை. ஸோ அந்த டைம்ல இருந்து இப்ப வரையும் வந்து யார்கிட்டையும் வந்து கான்டாக்ட் பெருசா இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அப்போனா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நடந்த சம்பவம் அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. அண்ட் அந்த அஃபேர் ஆன பர்சனை பார்த்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஷாக்கான விஷயம். ஏன் அப்படின்னா, இது வந்து சுத்தி இருக்கிற அந்த பீப்புளை வந்து ரொம்ப பயமுறுத்தும். இப்படி ஒரு இடத்துல நம்ம கூட ஒரு 5 மாசம்னாலும் 1 மாசம்னாலும் பக்கத்துல யார்ட்டாவது பேசியிருப்பாங்க, யார்ட்டாவது ஏதாவது சொல்றது, இந்த நெய்பர்ஸ் ரொம்ப ஏதாவது ஒரு பேசியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கும், யார் நம்புறது, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு போகும், இன்னும் எவ்வளவு விஷயம் வெளியில வரும், இந்த மர்ம கொலையில யார் யாரெல்லாம் பின்னாடி இருக்கா, இல்ல ஒருத்தர் தானா, இல்ல வேற யாரும் இதுல வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்ற விஷயம் வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விசாரணையில வந்து டே பை டே என்ன நடக்கு அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அண்ட் நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு மர்ம கொலை, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நீங்க வந்து பார்த்ததுண்டா, இல்ல கேள்விப்பட்டதுண்டா, இல்ல உங்க வீட்டு சைடு உங்க வீட்டு பக்கத்துலயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருந்தா நீங்க வந்து என்ன, உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.